அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். அரியணையும் ஏறா தந்தையின் ஆணையையும் மீறா பரதன் என்று சத்துருக்கன் கூறுதல். பாடல் எண் 949. மீறிடானே பரதன் என்றும் மேலாம் எம் தந்தை ஆணை, ஏறிடானே அரியணையும் இதயமாளும் சிந்தை வாணி, ஆறிடாத சொல்லம்பால் அன்பை ஆளும் விந்தை வானை, நீரிடவும் செய்து தாழ்ந்தீர் நெஞ்சு கொள்ளும் சிந்தை ஏனோ. இதுவே 949வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மீறிடானே பரதன் என்றும் மேலாம் எம் தந்தை ஆணை என்ற முதல் வரிக்கான விளக்கம். என்னுடைய தமையனாகிய பரதன் எங்களுடைய தந்தையாகிய தயரதரின் ஆணையை எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அவன் மீறவே மாட்டான். அவருடைய ஆணையை அவன் மிகவும் மதிக்கக்கூடியவன் என்பதால் அவன் எந்த காலத்திலும் தன்னுடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்ளவே மாட்டான். அத்தகைய நேர்மை மிகுந்த உள்ளம் கொண்ட என் தமையன் பரதன் ஏறிடானே அரியணையும் இதயமாளும் சிந்தை வாணி, என்னுடைய இதயத்தையே ஆளக்கூடிய என்னுடைய எண்ணங்களின் பாரமாக திகழக்கூடிய என் தமையனாகிய பரதன் எத்தகைய உள்ளம் கொண்டவன் என்பதை நான் அறிவேன். அவ்வாறு அவனுடைய உள்ளத்தை நன்றாக அறிவேன் என்பதால் அவன் எந்த காலத்திலும் அரியணை ஏறமாட்டான். நாட்டை ஆளக்கூடிய அந்த அரச பதவியை ஏற்பதற்காக அரியணையில் அமர்ந்து அவன் ஆட்சி செய்யவே மாட்டான் என்பதை நான் நன்றாக அறிவேன். ஆறிடாத சொல்லம்பால் அன்பை ஆளும் விந்தை வானை. ஆனால் அத்தகைய மேன்மையான உள்ளம் கொண்ட என் தமையன் பரதனை ஒரு நாளும் ஆறி போகாத சொல்லம்பு என்கிற வேதனை தரக்கூடிய துன்பத்தை விளைவிக்கக்கூடிய வார்த்தைகளால் அன்பையே ஆளக்கூடிய விந்தை மிகுந்த வானம் போன்ற என்னுடைய தமையனை நீரிடவும் செய்து தாழ்ந்தீர் நெஞ்சு கொள்ளும் சிந்தை ஏனோ. அவனுடைய உள்ளத்தை நீறி தகர்ந்து போகும் வகையிலே கொடுமை மிகுந்த வார்த்தைகளை வீசி அதன் மூலமாய் உள்ளத்தளவில் நீவிர் தாழ்ந்து போனீர். இவ்வாறெல்லாம் ஒருவனுடைய நெஞ்சையே கொல்லக்கூடிய, ஒருவனுடைய உள்ளத்தையே கொன்று அழிக்கக்கூடிய கொடுமை மிகுந்த வார்த்தைகளை ஏன் வீசினீர்? அவ்வாறு வீசக்கூடிய எண்ணங்கள், அந்த வார்த்தைகளை விளைவிக்கக்கூடிய சிந்தை உமக்கு எதற்கு என்று சத்துருக்கன் அந்த முனிவர் யாவரையும் நோக்கி கேட்டான். இதுவே 949வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 950வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.